الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. وقال أيضا: وإذا ضربتم في الأرض. وقال أيضا: إن خفتم. صدق الله مولانا العظيم. وقال عليه الصلاة والسلام: صدقة تصدق الله بها عليكم فاقبلوا صدقته. ரவாஹு முஸ்லிம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் அம்தத்து சாலிக் உத்தத்து நாசி கிதாபின் மூலமாக ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்களை தெளிவாக விளக்கமாக படித்து வருகிறோம். அல்லாஹு தாலா இந்த கிதாபுடைய ஆசிரியருக்கு மறுமையிலேயும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு சந்ததிகளுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவானாக. அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை ஒளி பெருந்தியதாக, அவனுடைய திருப்திக்கு உட்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையானவர்களே, நாம் கிதாபு தஹாரத்துடைய பாடத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் கிதாபு சலாத்துடைய பாடத்தில் ஒவ்வொரு பாடங்களாக கடந்து இப்பொழுது நாம் பயணத்துடைய பாடத்திலே இருக்கிறோம். பிரயாணம் சம்பந்தமான பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முசாஃபிர், பாபு சலாத்தில் முசாஃபிர், ஒரு பிரயாணி, பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவன் எவ்வாறு தொழ வேண்டும், அவருடைய தொழுகையுடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் பாடம் சென்று கொண்டிருக்கிறது. 112வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதாவது பிரயாணி தொழுகை பாடம், பாபு சலாத்தில் முசாஃபிர். இதற்கு முன்வரைக்கும் நாம் பார்த்த பாடங்கள் நமக்கு நன்றாக தெரியும். தொழுகையுடைய விஷயத்திலே தொழுகையுடைய ருக்குன்கள், தொழுகையுடைய சுன்னத்துகள், மக்ரூஹாத்துகள், தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வாறாக வரிசையாக கிதாபுடைய ஆசிரியர் தர்த்தீபான முறையிலே அடுக்கடுக்காக தெளிவான முறையில் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து சலாத்து தத்தவா சுன்னத்தான விஷயங்கள், தொழுகைகளை பற்றி நாம் படித்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு பாடங்களாக படித்து அல்ஹம்துலில்லாஹ் சலாத்துல் மரீத், நோயாளியாக இருக்கக்கூடியவர் எவ்வாறு தொழ வேண்டும், அவருடைய தொழுகை நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகையில ருக்குன்களில் மிக முக்கியமான ருக்குன்களாக சில ருக்குன்கள் இருக்குது. இப்போ கியாம், நிற்குதல்ங்கிறது ஒரு முக்கியமான ருக்கும். ஒருவர் உட்கார்ந்து தொழ வேண்டிய சூழல் ஏற்படுது நோயின் காரணமாக. அதற்கு என்ன சட்டம், எவ்வாறாக அதை தொழ வேண்டும் என்பதெல்லாம் தெளிவான முறையிலே நமக்கு சொல்லப்பட்டு வந்தது. அந்த தொடரில் இப்பொழுது நாம் பிரயாணியுடைய தொழுகை பாடத்தை அடைந்திருக்கின்றோம். அதிலே ஆரம்பமாக ஒரு சில பாடங்கள் கடந்து விட்டன. அதாவது கசர் செய்வதன் நிபந்தனைகள் என்ன என்பதை 4 நிபந்தனைகள் என்பதாக சொல்லி சில கிதாபுகளில் 7, 8 என்பதாக கொண்டு வருகின்றார்கள். ஏன் சொன்னால், பொதுவாக மின்ஹாஜு தாலிபீன் அது போன்ற விஷயங்கள், அதாவது அதே மாதிரி முகனில் முஹ்தாஜ், மஹல்லி, இது போன்ற கிதாபுகளை பார்த்தோன்னு சொன்னால் நிபந்தனைகள் 7, 8 என்பதாக கொண்டு வராங்க. இப்போ உம்தாவில் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பிடக்கூடாது. உம்தாவில் பார்த்தோன்னு சொன்னால் 4 என்பதாக கொண்டு வராங்க. கசர் செய்வதன் கசரை ஆகுமாக்கும் நிபந்தனைகள் 4. மாசியத் இல்லாத சஃபராக இருக்கணும், தூரம் 80க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவு உள்ளதாக இருக்கணும், அதே மாதிரி போகக்கூடிய இடத்தை குறிப்பாக அறிந்திருக்க வேண்டும், ஊருடைய எல்லா எல்லைகளையும், ஊருடைய சுவர் அல்லது ஊருடைய கட்டிடங்களை எல்லாம் கடந்திருக்க வேண்டும். இந்த 4 நிபந்தனைகளை நாம் கசரை ஆகுமாக்கும் நிபந்தனைகளாக ஆக்கியிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இதைவிட அதிகமான நிபந்தனைகள் கூறுகிறார்கள். அது எவ்வாறென்றால், அதாவது கசரை ஆகுமாக்கக்கூடிய சஃபர், ஷுருத்து சஃபரில் முபாஹி
இல் கஸ்ரி, அது கஸ்ரை ஆகுமாக்கக்கூடிய காரணங்கள் 4. ஷுரூத்துல் கசர், கசருடைய நிபந்தனைகள் என்பதாக பிரித்து கொண்டு அதில் ஒரு 3ஆக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை சிலர்கள் சேர்த்து சொல்கிறார். ஆரம்பத்திலிருந்து 1, 2, 3 என்பதாக நம்பரிட்டு இதற்கும் அதோடு தொடர் நம்பரை விட்டு விடுகிறார். அதனால சில கிதாபுகள் அதிகமாகவும் சில கிதாபுகளில் குறைவாகவும் காண்பிக்கின்றதை ஒழிய எந்த வித்தியாசம் கிடையாது. சிலதில் ஒன்றா சேர்த்து நிபந்தனைகளாக கொண்டு வந்துட்டாங்க, சிலதை பிரித்து கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் உம்தால பிரித்து கொண்டு வராங்க. அதனால கசரை ஆகுமாக்கக்கூடிய நிபந்தனைகள் 4 என்பதாகவும் கசருடைய நிபந்தனைகள் 3 என்பதாகவும் கொண்டு வரப்படுகிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அந்த தொடர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 112 112 ஷுரூத்துல் கஸ்ர், கஸ்ருடைய நிபந்தனைகள். இப்போ கசர் செய்வதன் நிபந்தனைகள் என்ற தலைப்பில் என்ன செய்கிறோம், இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த நிபந்தனை கசருக்குரிய நிபந்தனை என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கசர் செய்வதற்குரிய நிபந்தனை என்ன, முன்னாடி வந்து கசர் ஆகுமாக்கு நிபந்தனைகள் என்ன, அதாவது கசர் இவர் செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி எந்த பிரயாணத்தில் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்கிறதை நம்ம பார்த்தோம். இதில் என்னன்னு சொன்னால் கசருடைய நிபந்தனைகள், கசர் இவருக்கு கூடணும், செய்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிட்டு இப்போ கசர் இவருக்கு கூடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய நிபந்தனைகள் என்னங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு 3 நிபந்தனைகள் சொல்கிறாங்க. நம்ம சுருக்கமாக சொல்கிறோங்க. நீங்கள் முதலாவது விஷயம் என்ன சொன்னால், அதாவது கசர் அப்படிங்கிறது வந்து இவருடைய கசருடைய தொழுகை ஃபுல்லாக எப்படின்னா சஃபரில் நிகழணும். பிரயாணத்தில் இருக்கும் பொழுது தான் என்ன செய்யணும், இந்த விஷயம் நிகழணும். பிரயாணத்தை விட்டு வெளியில் நிகழக்கூடாது. பிரயாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இவருக்கு தொழுகை கசருடைய தொழுகைங்கிறது கிடையாது, முதல் விஷயம். 2வது, கசருடைய நியத்தை வந்து தக்பீர் தஹரிமா கட்டும்போது வைக்கணும். ஏற்கனவே வைக்கிறார் கசருடைய நியத்து வச்சாலும் தக்பீர் தஹரிமாவுடைய நேரத்தில் கசருடைய நியத்து இருக்கணும். சரி, 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் கசர் செய்கிறார், கசர் செய்யணும்னு சொன்னால் அதாவது முழுமையாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் பின்பற்றி தொழக்கூடாது. உதாரணமாக 4 ரக்காத் தொழுகிறாரு, அவர் பின்னாடி போய் நின்று இவர் கசர் செய்ய முடியாது. இப்போ அவர் எது தொழுகிறாரோ அதை தான் இவர் தொழ முடியும். இப்போ அதனால் கசர் செய்யக்கூடிய 3 நிபந்தனையில் முதல் நிபந்தனை முழுக்க பிரயாணத்தில் மட்டும்தான் கசர் செய்ய முடியும். அவருடைய தொழுகை உதாரணமாக 4 ரக்காத் இருக்குது, ஆரம்பிக்கிறாரு, 3 ரக்காத் தொழுதுட்டு இருக்கும்போது 4வது ரக்காத்தில் 2 ரக்காத் தொழுதுட்டு இருக்காரு, 3வது ரக்காத்துக்கு ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, அவர் கசர் செய்ய முடியாது. ஏன்னா சரி, கசர் செஞ்சுட்டு இருக்காரு, முதல் ரக்காத் தக்பீர் கட்டி தொழும்போது என்ன செஞ்சு ஊர் வந்துருச்சு. இப்போ என்னது, இவர் என்ன கசர் செய்ய முடியாது, இத்மான் தான் செய்யணும். ஏன்னு சொன்னால் முழுக்க சஃபர்லாம் நிகழணும், முதல் விஷயம். 2வது, தக்பீரை தஹரிமா கட்டும்போது கசருடைய நியத்து வைக்கணும். நான் கசர் செய்கிறேன், லுஹரை கசர் செய்து தொழுகிறேன், அசரை கசர் செய்கிறேங்கிற நியத்து வைக்கணும். அதே மாதிரி 3வது விஷயம் என்ன சொன்னால், இந்த முத்தியமான அதாவது முழுமையாக தொழில் நிறைவேற்றக்கூடியவரை பின்பற்றக்கூடாது. இது விஷயங்கள். சரி, இப்போ சில சுருக்கங்களை பாருங்க. முதல்ல ஒரு முக்ததி நம்ம வந்து அதாவது நம்ம என்ன ஒரு 4 நிபந்தனைகள் சொன்னோம். எதுக்கு, கசரை ஆகுமாக்கக்கூடிய 4 நிபந்தனைகள். சரி, இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, பயணம் செஞ்சுட்டு இருக்காரு, அவர் எந்த நோக்கத்தை நோக்கி, அதாவது நம்ம சொன்னோம் 4ல் 1 மாரிஃபத்துல் கசத், அவர் எங்கே போறாருங்கிற அந்த மக்சத் அவருக்கு தெரியணும். சரி, அவருடைய மக்சது அவரை வந்து அடைஞ்சிட்டார். இப்போ அங்கே போனோன்னு என்ன செய்வார், இக்காமத்தை நியத்து வைக்கிறாருன்னு சொன்னால், இக்காமத்து வந்து 2 வகையாக இருக்குது. இக்காமத்துல் முஅஸ்ஸிரா, இக்காமத்துல் கைர முஅஸ்ஸிரா இருக்குது. அப்போ இக்காமத்துல் முஅஸ்ஸிரானா என்ன, முஅஸ்ஸிரானா அதாவது பிரதிபலிப்பு, அதை கொண்டு எனது தசீர் ஏற்படும். உதாரணமாக உறுதியான இக்காமத் என்ன, 4 நாள் தங்க போகிறேங்கிறத உறுதியாக வச்சுட்டார். இறங்கினோன்னா இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு திங்கக்கிழமை இறங்கியிருக்கலாம், செவ்வாய் இறங்கிட்டார், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் நான் என்ன செய்வேன், இருக்க போகிறேன் நியத்து வச்சிட்டார். 4 நாள் அதாவது வெளியேறு, துஹூல் குரூஜ், எந்த நாளில் அவர் நுழைகிறாரோ எந்த நாளில் வெளியேறாரோ அது 2ம் இல்லாமல் மீது 4 நாள் இருப்பதாக அவர் நியத்து வைத்து விட்டால், அந்த 4 நாள் நியத்து வச்சது இருக்குது, உறுதியாக நியத்து வச்சுட்டார். இதுக்கு தான் முஅஸ்ஸிராம்பாங்க. ஏன்னா இது என்ன செஞ்சிடும், இவருடைய தொழுகையில் மாற்றத்தை கொண்டு வந்துடும். இவர் என்ன செய்ய முடியாது, 4 ரக்காத் தொழ முடியாது. அப்போ 2 ரக்காத் தான் என்ன செய்ய முடியும், தொழ முடியும். 2 ரக்காத் தொழ முடியாது, அப்போ 4 ரக்காத் தான் தொழணும். ஏன், அவருக்கு சஃபர் இல்லை, இத்மாம் தான் செய்ய வேணும், முக்கியமாயிட்டார். அப்போ இதுதான் முஅஸ்ஸிரான்னு சொல்லுவாங்க. இதுதான் முஅஸ்ஸிரா. அப்போ கைர முஅஸ்ஸிராங்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு உறுதி இல்லாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த மாதிரி நிலை வேறு. அப்போ முஅஸ்ஸிராங்கிறது அவர் உறுதியாக எடுத்து 4 நாள் தங்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டா தான் அதுதான் முஅஸ்ஸிரா. சரி, அதே மாதிரி இப்போ 4 நாள் தொழுகிறார், அதுக்கப்புறம் அப்படி இழுத்துட்டே போகுதுன்னு சொன்னால் 18 வரைக்கும் தொழுவார், அவருடைய தேவைக்கு ஏற்ப நம்ம சொன்னோம். சரி, அடுத்து ஒருத்தர் தன்னுடைய தொழுகையிலே இக்காமத்தை நியத்து வைக்கிறார். தொழுதுட்டு இருக்கும்போதே நான் வந்து முக்கியமாக போகிறேன்னு நியத்து வைக்கிறார். 1.
முக்கியமாக போகிறேன் நியத்து வச்சா என்னது, என்ன முக்கியமாக போகிறேன்னா நான் இன்ஷா அல்லாஹ் 4 நாள் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு நியத்து வைக்கிறார். 4 நாள் இங்கே தங்க போகிறேன் நியத்து வச்சுட்டு, அது முக்கியமான மாதிரி தானே. சரி. அல்லது தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது, நான் கசுர நியத் செஞ்சேனா செய்யலையா, கசுருடைய நியத்தை வச்சனா வைக்கலையாங்கிற சந்தேகம் வருது. பிறகு என்ன செய்றாரு, அவருக்கு ஞாபகம் வந்துருச்சா நான் வச்சேன் அப்படிங்கிற ஞாபகம் வந்துச்சு, இது ஒரு நிலை. சரி. அல்லது வச்சனா வைக்கலையாங்கிறதே வந்து, அதாவது ஒரு விஷயத்துல வந்து அவருக்கு தஹையுரா இருக்கு, தரத்துதா இருக்கு. என்ன, நான் பரிபூர்ணப்படுத்தினா இல்லையா, தொழுகையை பரிபூர்ணப்படுத்தினா இல்லையாங்கிற விஷயத்துல அவருக்கு இழிஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி. அல்லது அவருடைய இமாம் முக்கியமா அல்லது முக்கியம் இல்லையா, நம்ம எந்த இமாமை பின்பற்றி தொழுகிறோனோ அவர் முக்கியமானவரா அல்லது முக்கியம் இல்லாத முசாஃபிராங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த நிலைகளை எல்லாம் என்னது, பரிபூர்ணமாக தொழுகையை பூர்த்தி செய்யணும். எந்தெந்த நிலை, ஒன்று தொழுகையிலேயே அவர் என்னது, நான் இக்காமத் முக்கியமாக போகிற நியத்து வச்சுட்டாலோ, அல்லது நான் தொழுகையில் கசருடைய நியத்தை வச்சேனா வைக்கலையாங்கிற சந்தேகம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சு வச்சேங்கிற நியத்து அவருக்கு தெரிஞ்சிட்டாலும் சரி. அல்லது மூணாவது விஷயம் என்னது, நான் வந்து அதாவது தொழுகையை பூர்த்தி செய்தனா அல்லது இல்லையாங்கிற தரத்துது இருக்கு. அதாவது பூர்த்தி செய்ய வேண்டுமா அல்லது இல்லையாங்கிற தரத்துது வருது. முழுமையாக தொழணுமா இல்லை இல்லையாங்கிற ஒரு நிலை. அல்லது இமாம் வந்து முக்கியமா அல்லது முசாஃபிரா என்ற சந்தேகங்கள் வந்தால் அவர் சார் முழுமையாகத்தான் பூர்த்தி செய்வார். சரி. அதே நேரத்தில் இமாம் வந்து என்னங்கிறது தெரியலை, முக்கியமா முசாஃபிராங்கிறது தெரியலைன்னு சொன்னால் இவர் எப்படி நியத்து வைக்கிறாரு, இமாம் கசர் தொழுதா நானும் கசர் செய்வேன், இமாம் பூர்த்தியா தொழுதா நானும் பூர்த்தியா தொழுவேன் என்று நியத்து வச்சா அது கூடிரும். அப்போ இமாம் கசர் செஞ்சானா இவர் கசர் செய்வார், இமாம் முழுமையாக தொழுதா இவரும் முழுமையாக தொழுவார். இதான் சட்டம். இந்த விஷயங்கள் என்ன செய்யறது, புரிஞ்சு கொள்றது. வாங்க இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தின் மூலம் இன்னும் தெளிவாக காணலாம். வாருங்கள் இபாரத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலவ் வஸல மக்ஸிதஹு ஃபஇன்னவல் இகாமத்தல் முஅஸ்ஸிரத அத்தம்ம. மேலே இருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வந்தாங்க. 4 நாள் போகக்கூடிய, வரக்கூடிய, நுழையக்கூடிய, வெளியேறக்கூடிய நாளை தவிர்த்து 4 நாட்கள் அவர் அங்கே தங்கினால் கசர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய தேவை முடிவது என்பது தெரியாமல் இருக்கிறது, இழுத்து கொண்டே போகுது. அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னு போனால் இப்படி ஒரு 18 நாள் வரைக்கும் அவர் என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக கசர் செய்து தொழுது கொள்ளலாம் என்பதாக பார்த்தோம். அந்த 18 நாளை தாண்டி விட்டால் 19ஆக ஆகும் பொழுது அவர் கண்டிப்பாக பூர்த்தி செய்தான் தொழுதாகணும். சரி. அது ஜிஹாதுக்காக இருந்தாலும் சரி அல்லது வேற வியாபாரம் இது போன்ற மற்ற தேவைகளுக்காக இருந்தாலும் சரியே. சரி, இது வரைக்கும் சொன்னோம். இப்போ இதில் ஒரு விஷயம், இக்காமத்து முஅஸ்ஸிரா என்பதாக, இக்காமத்துல் முஅஸ்ஸிரா என்பதாக சொல்லுவாங்க. இக்காமத்துனா என்ன, பொதுவாக ஒரு ஊரில் 4 நாள் தங்குறேன்னு சொல்லி உறுதியாக முடிவு எடுத்துட்டார். உள்ளே வெளியே போகக்கூடிய நாட்களை தவிர 4 நாள் நான் தங்க போகிறேன் என்று நியத்து வைத்து விட்டால் அது இக்காமத் சொல்லுவாங்க. அந்த இக்காமத்துக்கு தான் இக்காமத்தே முஅஸ்ஸிரா என்று சொல்லுவாங்க. பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய இக்காமத் என்ன, பிரயாணத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலையை மாற்றி விடுகிறது அல்லவா. பிரயாணம்னா 2 ரக்காத் தொழுகணுங்கிறது வருது. ஆனால் இந்த முஅஸ்ஸிரா அந்த உறுதியான இக்காமத் 4 நாள் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக எடுக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குத, அதில் என்ன ஆகிறது, அவர் 2 வந்து 4 ஆக்கி விடுறது. அப்போ அதுக்கு பேர் இக்காமத்தே முஅஸ்ஸிரா என்பதாக சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி. அதே நேரத்தில் அவர் என்னது, அப்படி இக்காமத்தே முஅஸ்ஸிரா வைக்கலை, அதை அவர் எடுத்துக்கொள்ளலை, உறுதியாக 4 நாள் தொங்க போகிறேன் என்ற அந்த முஅஸ்ஸிராவான அந்த இக்காமத்தை அவர் செய்யவில்லை என்றால் 4 நாள்லேருந்து 18 வரைக்கும் அவர் இழுத்துட்டே போவார். சரி பாருங்க, வலவ் வசல மக்ஸிதஹு, அவருடைய அந்த நோக்கத்துடைய இடத்தை அவர் அடைந்து விட்டால் ஃபைன் அவல் இகாமத்தை அல் முஅஸ்ஸிரத்தை, அதாவது இக்காமத்தை முஅஸ்ஸிராவை நியத் செய்து விட்டால், பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய இக்காமத், 4 நாள் தங்க போகிறேன் என்ற உறுதியான அந்த பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த இக்காமத்தை அவர் நியத் செய்து விட்டால் அத்தம்ம, அங்கு அவர் என்ன செய்வார், தொழுகையை பூர்த்தி செய்து தொழுது கொள்வார். 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக தொழாமல் 4 தொழுவார். இல்லா, அவ்வாறு இல்லை என்றால், அப்போ இக்காமத்தை முஅஸ்ஸிரா வைக்கல, இன்னும் 4 நாள் நான் இங்கே தங்க போறேங்கிற அந்த ஒரு நியத்தை அவர் செய்யவில்லை என்றால் கசர இலா அர்பஅத்தி ஐயாமின், 4 நாள் வரைக்கும் அவர் கசர் செய்வார். ஒரு நாள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அது கசர் செய்வார். அவ் அல்லது சமானியத்தை அஷர, அது இழுத்துக்கிட்டே போதும், வேலை முடியாமல் இழுத்துட்டே போகுது, நான் 4லேருந்து
18 வரைக்கும் என்ன செய்வார்? கசர் செய்து கொண்டே இருப்பார். இன் தவக்கா ஹாஜத்தஹு குல்ல வக்தின். இன் தவக்கா அவர் என்ன, அதாவது அவருடைய தேவையை அவர் நாடினால், குல்ல வக்தின் ஒவ்வொரு நேரமும், இன் தவக்கா அவர் எதிர்பார்த்தால், ஹாஜத்தஹுடைய தேவை முடிவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தால், குல்ல வக்தின் ஒவ்வொரு நேரத்திலையும், இப்பொழுது முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், இப்போ நம்ம பார்ப்போம். சில இடங்கள்ல போய் நினைச்சுவாங்க, தங்கிடுவாங்க, ஒரு நாளில் முடிஞ்சுன்னு சொல்லி தான் போவாங்க. ஆனால் போனால் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஏன்னா அது அவரை கொண்டு முடியறதில்ல. மற்றவங்க பலருடைய அதில் துஹூல், பலருடைய அதில் ஈடுபாடு, பலருடைய வேலைகள் இருக்கும். அதனால என்னது, இவர் தானாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட முடியாது. அப்படி இருக்கும்போது சில நேரம் என்ன செய்யும், தேவைகள் இழுத்துரும். அப்போ அவருக்கு என்ன செய்யுது, இன் தவக்கா ஹாஜத்தகுனா அவருடைய தேவையின் முடிவதை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருந்தாருன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு நேரமும் அவர் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியலை. அப்போ இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், ஒரு நாள் 2 நாள் இப்படி 18 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம், அவர் கசர் செய்து கொள்ளலாம். 18ஐ தாண்டி விட்டால் அவர் கசர் செய்ய முடியாது. சரி, இதுதான் எங்களுடைய சட்டமா இருக்கு. அடுத்து வாங்க. அடுத்து ஷுரூத்துல் கஸ்ரி. கஸ்ருடைய ஷுருத் நிபந்தனை என்னங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ கஸ்ருடைய நிபந்தனை என்னன்னு சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 3 விஷயம். ஒன்று தொழுகை முழுவதும் பிரயாணத்திலே இருக்க வேண்டும், எஹ்ராமுடைய நேரத்திலே கஸ்ருடைய நியத் வைக்க வேண்டும், ஒரு முழுமையாக தொழக்கூடிய மனிதரை பின்பற்றாமல் இருக்க வேண்டும். இந்த 3 நிலை இருந்தால்தான் அவரால் கசர் செய்ய முடியும். அப்போ ஷுரூத்துல் கஸ்ரி, கஸ்ருடைய நிபந்தனைகள் என்ன? உகூ ஸலாத்தி குல்லிஹா ஃபி ஸஃபரி. ஒன்றாவது என்ன அப்படின்னா, உகூ ஸலாத்தி தொழுகை ஆகியிருப்பது, குல்லிஹா முழு தொழுகையும். லுஹருடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறாரு, அசுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறாருன்னு சொன்னால், அந்த 2 ரக்காத்தும் தக்பீர் தஹ்ரீமாலிருந்து சலாம் வரைக்கும் ஆகியிருப்பது ஃபிஸ் சஃபரி, பிரயாணத்திலேயே இருப்பது. பயணத்திலே என்ன செய்யணும், தொழுகை இருக்கணும். சரி, வனியத்துல் கஸ்ரி ஃபில் எஹ்ராமி. எஹ்ராமில் கஸ்ர் என்பது நியத் செய்கிறது. தக்பீர் தஹ்ரீமா கெட்ட போகிறார், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் தஹ்ரீமா கெட்டும் பொழுது என்ன செய்யணும், அந்த நியத்தை வைக்கணும். தக்பீர் தஹ்ரீமா என்பதை என்ன செய்யணும், நியத்தை வைக்கணும். என்ன செய்யறது, எஹ்ராம்ல. சரி, 3வது விஷயம், அல்லா யக்ததிய பி முத்திம்மின், ஒரு முழுமையாக தொழுகை தொழக்கூடிய மனிதரை பின்பற்றக்கூடாது. ஃபி ஜுஸ்இம் மினஸ் ஸலாத்தி, தொழுகையிலிருந்து ஒரு சிறு பகுதியில் கூட முழுமையாக தொழுகை நிறைவேற்றக்கூடிய மனிதரை இவர் பின்பற்றாமல் இருக்க வேண்டும். அப்போ இந்த 3 நிபந்தனை இருக்கணும். முழு தொழுகையும் பயணத்திலாக இருக்க வேண்டும், தக்பீர் தஹ்ரீமாவின் நேரத்தில் கஸ்ருடைய நியத் செய்ய வேண்டும், மேலும் தன்னுடைய தொழுகையிலே எந்த நிலையிலேயும் ஒரு சிறு பகுதி கூட முழுமையாக தொழக்கூடியவரை பின்பற்றியதாக இருக்குது. அத்தஹியாத்துல போய் உட்கார்ந்தாலும் முடிஞ்சு போச்சு. தொலை வச்சுட்டு இருக்காரு, போய் தொழுகையில் ஜாயின்ட் ஆயிடுறாரு, அத்தஹியாத்துல போய் உட்கார்ந்துட்டாலும் சரி, கடைசி பகுதியில் உட்கார்ந்தாலும் இவர் என்ன செய்யணும், பரிபூர்ணப்படுத்தி தான் தொழுகையை தொழுதாக வேண்டும். அங்கே என்ன செய்ய முடியாது, கசர் என்பது செய்ய முடியாது. சரி, ஃபலவ் நவல் இகாமத்த ஃபி ஸலாத்தி, இந்த நிலையெல்லாம் சொல்றாங்க. தொழுகையிலே அவர் இகாமத்தை நியத் வைத்தால், தொழுகையில தொழுதுட்டு இருக்கும்போதே நான் 4 நாள் தங்கிடலாங்கிற ஒரு நியத்தை வச்சுறார். முதல் விஷயம், 4 நாள் நான் இங்கு தங்க போகிறேன் என்பதாக நியத்து வச்சுட்டாரு. அவு ஷக்க, அல்லது சந்தேகப்பட்டார், ஹல் நவல் கஸ்ர அம்லா, நான் கஸ்ர நியத்து வச்சேனா வைக்கலையா, கஸ்ருடைய நியத் செய்தேனா அல்லது செய்யவில்லையா, வைத்தேனா அல்லது வைக்கவில்லையா என்ற சந்தேகம் ஏற்படுது. ஷக்க, சந்தேகம் ஏற்படுது. சும்ம தக்கர கரீபன், பிறகு உடனே ஞாபகம் வந்துருச்சு. கரீபனா சீக்கிரமான அர்த்தம். தக்கர கரீபன், சீக்கிரமாக ஞாபகம் வந்து விட்டது. அன்னஹு நவாஹு, அவரு அதை நியத்து வைத்தேன் என்பதை ஞாபகத்துக்கு, அன்னஹு நிச்சயமாக அவர் நவாஹு, அந்த கஸ்ரை நியத்து வைத்தார் என்பது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவு தரத்தத ஹல் யுத்திம்மு அம்லா, அவருக்கு இன்னொரு விஷயத்துல தரதுது ஏற்படுது. அதாவது அவர் இத்மாம் செய்தாரா அல்லது கசராக தொழுதாரா. அப்போ இப்படி ஒரு தரதுது ஏற்படுது, இத்மாம் செய்தாரா அல்லது கசராக தொழுதாரா என்ற தரதுது ஏற்படுது. அவ் அல்லது ஹல் இமாமுஹு, அவருடைய இமாமானவர் முக்கீமாக இருக்கிறாரா, அம்லா அத்தம்ம, அம்லா அதாவது முக்கீமா இருக்கிறாரா, முக்கீமா அல்லது முசாஃபிரா என்ற டவுட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அத்தம்ம, இந்த நிலைகளிலெல்லாம் தொழுகையை பரிபூர்ணமாக தொழுவார், கசர் செய்ய மாட்டார். என்ன நிலையில பாருங்க, ஒவ்வொரு நிலைக்கும் அந்த அத்தம்மா வச்சு நான் சொல்றேன் பாருங்க. தொழுகையில இகாமத்துடைய நியத்து வைத்து விட்டால், தொழுது கொண்டு இருக்காரு, கசருடைய தொழுகை தான் தொழுகிறாரு,
தொழுகும் போதே நான் இங்கு 4 நாள் தங்க வேண்டிய நிலவட்டு 4 நாள் தங்கிறேன்னு சொல்லி நியத்தை மாற்றி இக்காமத், அதாவது முசாஃபிர் வந்து முக்கீமுடைய நியத்தை வச்சுட்டாருன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வார், அவர் 4 ரக்காத்தை பரிபூர்ணமாகத்தான் அந்த தொழுகை லுஹுடைய தொழுகை தொழுதுட்டு இருக்காரு. தக்பீர் கட்டி தொழுகும் போதே சரி இங்கே இருக்க வேண்டியது ஆயிடுச்சு, 4 நாள் தங்க தான் போகிறேன்னு உள்ளத்தில் நியத்தை மாற்றிட்டார். ஒரு 2 ரக்காத் தொழுதாதான் தக்பீர் கட்டியிருக்காரு. ஆனால் இந்த நிலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அவர் பரிபூர்ணமாக தொழுது 4ஆக முடிப்பார். 2ஆக தொழக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் நிலை. 2வது என்ன செய்கிறாரு, தக்பீர் கட்டி தொழுகிறார். லுஹுடைய தொழுகை தொழும்போது நான் கசுடைய நியத்தை வச்சு கட்டினா வைக்கலையா அப்படின்னு சவுட் வந்துருச்சு. வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வச்சேங்கிறது உறுதி வந்துட்டு, அப்படி வந்தாலும் அவர் என்ன செய்வார், பரிபூர்ணமாக தான் தொழுகையை தொழுவார். அதில் 2 ரக்காத்துக்கிறது கிடையாது, 4 ரக்காத்து தான் தொழுவார். சரி, சந்தேகம் வந்தாலே சரி. அடுத்து சந்தேகம் தீரலை, அப்படி முன்னுமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, தரத்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன செய்கிறாரு, அவர் பூர்த்தி செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற நிலை இருந்தாலும் அவர் பூர்த்தி செய்வார், 4 ரக்காத் தொழுதுருவார். அல்லது ஹல் இமாமுஹு முகீம், அவருடைய இமாம் முக்கீமா அல்லது அம்லா அல்லது முசாஃபிரா என்ற சந்தேகம் வந்தாலும் அவர் தொழுகையை பரிபூர்ணப்படுத்தி தான் தொழுவார். இந்த நிலைகள் எல்லாம் நினைச்சுவார், தொழுகையை 4ஆக தொழுவார், பரிபூர்ணப்படுத்தி விடுவார், கசர் செய்ய மாட்டார். சரி, வலவு ஜஹில நீயத்தை இமாமிஹி, அவருடைய இமாமுடைய நீயத்தை அறியவில்லை என்றால், வலவு ஜஹில் அவர் அறியவில்லை, நீயத்தை இமாமிஹி அவருடைய நீயத்து இமாமுடைய நீயத்தை அவர் அறியவில்லை என்றால் ஃபனவா இன் கசர கசர்த்து, அப்போ என்ன நீயத்து வச்சிட்டாரு, இன் கசர இமாம் கசர் தொழுதால் கசர்த்து நானும் கசராக தொழுவேன். வயின் அத்தம்ம இமாம் பரிபூர்ணப்படுத்தினால் அத் மம்து சஹ நானும் பரிபூர்ணமாக தொழுவேன் என்றவர் நியத் வைத்து விட்டால் சஹ தொழுகை கூடிவிடும். சஹ தொழுகை கூடிவிடும். அப்போ இமாம் கசர் செஞ்சா நானும் கசர் செய்வேன், இமாம் பரிபூர்ணப்படுத்தினால் நானும் பரிபூர்ணப்படுத்துவேன் என்று நியத்து வச்சுட்டாருன்னு சொன்னா அங்க என்ன ஆயிரும், தொழுகை சரியாகிவிடும், தொழுகை சரியாகிவிடும். ஃபயின் கசர கசர வயின் அத்தம்ம அத்தம்ம, அவர் கசர் செய்து விட்டால் இவரும் கசர் செய்வார், இமாம் கசர் செய்தால் அவரும் கசர் செய்வார். வயின் அத்தம்ம இமாம் பரிபூர்ணமாக செய்தால் அத்தம்ம இவரும் பரிபூர்ணமாக செய்வார். அப்போ அவர் கசர் செஞ்சா இவரும் கசர் செய்வார், இமாம் முழுமையாக தொழுதா இவரும் முழுமையாக தொழுவார். இப்போ என்ன செய்யும், தொழுகை தாராளமாக கூடிவிடும். அப்போ இதுதான் நிலை. அப்போ இந்த இடத்துல இமாமை நம்ம கசுடைய நிபந்தனைகளை பார்த்தோம். முழு தொழுகையும் பயணத்தில் இருக்கணும், அதே மாதிரி தக்பீர் தஹ்ரீமாவின் போது கசுடைய நியத்து இருக்கணும், அதே மாதிரி இது தொழுகையில் ஒரு பகுதி கூட முத்திமா தொழக்கூடியவரை நியத்து வைக்கக்கூடாது. சரி, அதே மாதிரி இக்காமத்தை நியத்து வச்சிட்டாலும் சரி தொழுகையிலேயே, அல்லது வச்சனா கசுடைய நியத்து வச்சனா வைக்கலையாங்கிற டவுட் ஏற்பட்டு அது கிளியர் ஆனாலும் சரி அல்லது கிளியர் ஆகாட்டாலும் சரி, அதே மாதிரி இமாம் வந்து முக்கியமா அல்லது முசாஃபிராங்கிற சந்தேகம் இடம்பாடு ஏற்பட்டாலும் சரி, இந்த நிலைகள் எல்லாம் அவர் தொழக்கூடியவர் சொல் காசு 4 ரக்காத் தான் தொழுவார். அதே நேரத்தில் இமாம் வந்து என்னங்கிறதே தெரியலை அப்படின்னு சொன்னால் இவர் இமாம் நான் வந்து கசர் செஞ்சால் நானும் கசரு, இமாம் பரிபூர்ணமாக தொழுதா நானும் பரிபூர்ணமாக தொழுவேன்னு சொல்லி நியத்து வச்சா அது என்ன செஞ்சிடும், கூடிவிடும் என்பதாக சொல்லப்படுது. இப்போ அதை தொடர்ந்து இன்ஷால்லா ஜம்முடைய நியத்தை பற்றி வரும், அதை இன்ஷால்லா பார்ப்போம். இதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் முன்னாடி உள்ளதில் சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நம்ம என்ன செஞ்சோம், இப்போ முன்னாடி இந்த கசருடைய தூரம் முஜாவசத்துல் உம்ரானை பார்க்கும்போது, அதாவது ஒருவர் வந்து ஊராக இருந்தாருன்னு சொன்னால் சுற்றுச்சுவர் இருக்குது, அதில் சுற்றுச்சுவர் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார், ஊரில் உள்ள வீடுகள் எல்லாத்தையும் என்னது கடந்து போவார். அதில் தோட்டங்கள் அதே மாதிரி கபர்ஸ்தான் இதெல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கணக்கில் வராதுன்னு சொல்லி சொன்னோம். நம்ம சுற்றுச்சுவர் இருந்தால் கூட வெளியில் ஒரு வீடு இருந்தால் கூட அதை கணக்கு வைக்க தேவையில்லை என்பதாக சொன்னோம். அதே மாதிரி பாலைவனத்தில் இருக்கிறாரு, பாலைவனத்தில் இருக்கிற என்ன செய்கிறாரு, இப்போ கிளம்புறாருன்னு சொன்னால் அவர் எப்படி வந்து கணக்கு வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த ஹியாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாளைய மக்களோட ஹியாம கௌமினா அவருடைய கூட்டத்தார்கள் போட்டுக்க கூடாரம் அனைத்தையும் தாண்டி வெளியே வந்துட்டாருன்னு சொன்னால் என்ன செஞ்சது, அவர் கசர் செய்வார்னு சொன்னோம். இதில் ஹியாமுக்கும் ஹிபாக்கும் வித்தியாசம் சொன்னோம். அதே மாதிரி கடலில் வசிக்கக்கூடிய, கடலுக்கு சுற்றுப்புறத்தில் வசிக்கிறவங்க, அதை நம்ம சொல்லலை, கடலுக்கு கடலை ஒட்டி இருக்கிறாங்க மக்கள், இவங்க கடலுக்குள்ளே போகும்போது கசர் எப்படி செய்வாங்க, எதுலேருந்து இவங்களுக்கு ஆரம்பிக்கும் என்று சொல்கிறாங்க. இவங்க கப்பலில் ஏறி கப்பல் போக ஆரம்பிச்சிட்டாலே இவங்களுக்கு கசர் ஸ்டார்ட் ஆயிடும். கப்பலில் ஏறி கப்பல் போக ஆரம்பிச்சிச்சுனாலே என்னது, இவங்களுக்கு கசர் என்பது ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ இவங்க என்ன செய்ய தேவையில்லை, இவ்வளோ தூரம்னு சொல்லி கணக்கு வைக்க தேவையில்லை. அவங்க போகக்கூடிய தூரம் என்னது, அதாவது பெரிய தூரம் தான் பிரயாணம் பண்ண போகிறாங்க. நம்ம சொன்ன அந்த 80 கிலோமீட்டருக்கு மேலே தான் அவங்க பிரயாணம் போகிறாங்கிறது உறுதியாயிட்டு. நான் இவங்களுடைய முஜாவசத்துல் உம்ரானுங்கிறது இவங்களுக்கு என்னது, கடலில் வசிக்கிறவங்களுக்கு கடலை சுற்றி கடலோரமாக வாழ்கிறாங்க.
இவங்களுக்கு என்ன இங்கேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் கடல் வந்துடும். அப்போ இவங்களுக்கு உம்ராங்கிறது எதுன்னா, கடலில் இறங்கி ஏறிட்டாங்க, கடல்லேருந்து கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கடலில் ஏறின பிறகு கப்பலில் ஏறின பிறகு கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சுட்டு அல்லது அந்த படகு கிளம்ப ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு கசருடைய அந்த தொழுகை நேரம் ஆரம்பித்து விடும். இது சொல்கிறது தான் இந்த இடத்துல நோக்கமாக இருந்துச்சு. அதனால் நம்ம சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இது கஸ்ருடைய விஷயத்தை பற்றி தெளிவாக நாம் படித்திருக்கின்றோம். அடுத்ததாக ஜமாவுடைய விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஜமா பைன சலாத்தினை பற்றியும் வரும். அதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அதை சரியான முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு